இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர், இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்திருக்குது, நான் இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும், இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும், இப்போ எனக்கு தேவை, இப்போ எனக்கு தேவை. அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இம்மீடியட்டா எனக்கு இப்ப என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார். இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்ப எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது. அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இப்போ உனக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை, இல்லை உனக்கு ஒரு ஆட்டுக்குடி தேவை, நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த தேவையை கிருபையாய் கர்த்தர் சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே காடைகளை கேட்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த காடைகளை அத்தனை பேருக்கு சாப்பிட கொடுக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தார். இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா ஃபுல்லா காடை, இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா இங்கேயும் காடை. அப்படியே பறக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே 1 முழத்துல அப்படியே மேல பறக்குது. கர்த்தர் காடைகளை வரவழைத்தவர், மன்னாவால் உணவளித்தவர். அன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கிருபையாய் தந்தார். நான் நம்புகிறேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் திருமண தேவைகள் சந்திக்கப்படும், அந்த வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய இருக்கிற பண நெருக்கங்கள் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தர் செய்ய போறேன், கர்த்தர் செய்ய போறார். நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. யாரெல்லாம் மனசார சொல்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை கர்த்தர் நடத்தி வைக்கிறதுக்கு வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். காடைகளை வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தவரே. ஹல்லேலூயா. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிறந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். சொல்லுவோம், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். இப்ப கையம கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க, கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஓடுத்தினீரே. பாடுவோம், சொல்லுங்க. சாருவா கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, பாடும்
நோக்கி கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அட் பிரசன்ட் இப்போ இயேசுவே விசுவாசத்தோட பாடுங்க. மரித்து உயிர்த்தீரையா. சொல்லுங்க விசுவாசம். தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஒரு மாற்றம் தருவீரை. இப்ப கைகளை மேல கூடுமே. சொல்லு, மனசார சொல்லு, விசுவாசத்தோடு. நன்றியப்பா, கூடாத ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது சொல்லு. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது சொல்லு. ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இப்பவே நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாங்க எல்லாரும் நம்பி சொல்றோம் ஆண்டவரே, நம்பி சொல்றோம் ஆண்டவரே, நம்பி சொல்றோம் ஆண்டவரே, விசுவாசத்தோட சொல்றோம். கூடும் 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 கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும் கூடும். இப்போ கர்ப்பங்களை திறக்கிறதுக்கு உங்களால கூடும், திருமண தடைகளை மாற்றுறதுக்கு உங்களால கூடும். இப்பவே அட் பிரசன்ட் இப்ப அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு, வியாதியை சுகப்படுத்துறதற்கு இயேசுவே கூடும் கூடும் கூடும், உங்களால கூடும். வல்லமை 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 வல்லமை. கூடும் கூடும், உங்களால கூடாதது ஒண்ணும் இல்லை. இப்போ ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே, இந்த சத்தத்தை காதுல கேட்டு இருக்கும் போதே அற்புதம் செய்வதற்கு உங்களுக்கு முடியும். அற்புதம் செய்வதற்கு உங்களால கூடும் கூடும் கூடும். இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும், உங்களால முடியும். கரங்களை தட்டி praise the Lord. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எப்ப பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொன்னா, அட் பிரசன்ட் இப்ப நடக்கிற, இப்ப சந்திக்கிற, இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை சரி பண்ணுவதற்கு என் தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை. அவர் இன்றைக்கு தேவன். சொல்லுங்க, அவர் இன்றைக்கு தேவன், அவர் இன்னைக்குள்ள தேவன். அவர் இன்னைக்கு என்ன கிழமை? இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்குள்ள தேவன். கர்த்தர் இன்னைக்கு தேவன். இந்த 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன். இப்போ எது இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பலன் வரும். கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை தியானித்து இருக்கும்போது நெக்ஸ்ட் அதே சம்பவத்தில் வந்து ஆண்டவர் வந்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன பார்த்து கொள்றாருன்னு நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா?
22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். ஆதியாகமம் 22:20 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம், அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். அடுத்து பாருங்க, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த ரெபேக்காள் அப்படின்றது யாரு? ஹலோ, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈசாக்கா அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வந்து பலி செலுத்துகிறதற்காக கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது இந்த பிள்ளை கேக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே அங்கேயே ஈசாக்கு பலியிடாம கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளை இருக்கிறாரு. அப்பா ஆண்டவர் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை ஒருத்தர் கொண்டு வர அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்போ பொதுவாக நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த குழந்தை பிறந்த செய்தியை வேதத்துல சொல்லும் போது என்ன சொல்லும் தெரியுமா? அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கும். அதுவும் பொதுவாக வந்து இந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வரிசையா அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லை. இத்தனை பேரை பெற்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 20வது வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இல்தாப், பெத்துவேல் என்பவர். இத பாருங்க, இதோட நிறுத்தி இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கமா போட்டுருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்றான். ஸ்பெசிஃபிக்கா தனியா இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை பர்சனலா கொண்டு வராங்க பாருங்க. பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இப்ப ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 14 வயசு, 14 இயர்ஸ் இருக்கும். இந்த 14 வயசுல அவங்க அப்பா பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு எதுவுமே எதுக்காம அப்படியே இவங்க பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி உனக்கு தேவை, அந்த தேவையை மட்டும் நான் சந்திக்கல. நான் உடனே நீ பலி செலுத்தி முடிச்சிட்டு வந்த உடனே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. உன் பிள்ளைக்கு திருமணம் பண்றதற்கு ரெபேக்காள்ன்ற ஒரு பொண்ணை இப்போ நீ பலி செலுத்திட்டு கீழே வரும்போதே அங்க பிறக்க பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபியூச்சர்னுடைய தேவை, எதிர்கால தேவை, நாளைக்குரிய தேவை, அடுத்த மாசத்துக்குரிய தேவை, 10 வருஷம் தாண்டி நீங்கள் செய்ய போகிற அந்த தேவை, 20 வருஷம் தாண்டி செய்ய போகிற அந்த கமிட்மெண்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத. கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு வெள்ளத்தோடு ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயப்பட்டு நீங்க வரலாம். நான் என்ன பண்ணுவேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி, என் பிள்ளைக்கு வயசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி, என் பிள்ளை 10 வருஷம் தாண்டி எப்படி, அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்று வரப்போகுது, நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த படிப்புக்கு என்ன பண்ண போறேன். உங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு அடுத்து நடக்க போகிறத நினைச்சு கலக்கமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். பசங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல, என்ன இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டேன், இன்னைக்கு எப்படியோ தாங்கிட்டேன், இந்த வேலை இருக்கு சமாளிச்சிட்டேன், இந்த சூழ்நிலை இருக்கு சமாளிச்சிட்டேன், ஆனா அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷம் தாண்டி நான் எப்படி சமாளிக்க போறேன், நான் எப்படி இதை தாண்டி போறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. எதிர்கால பயத்திலே யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மூழ்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உன்னை நான் நடத்தினப்பா, இன்னைக்கு உன் தேவன் நான், இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்தது கர்த்தர்,
இன்னைக்கு உங்களுக்கு துணிமணி கொடுத்தது கர்த்தர். இன்னைக்கு உங்களை பிள்ளைகளை படிக்க வச்சது கர்த்தர். இன்னைக்கு இந்த மாத்திரை செலவுக்கு பணம் கொடுத்தது கர்த்தர். இந்த நாளில் உங்களை நடத்தின கர்த்தர். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இனியும் இதுவரையிலும் உன்னை நடத்தினேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன் நடத்துவேன். முதிர் வயதிலே வரைக்கும் உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன். உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவனுக்கு ரெபேக்காள்னா யாருன்னு சொல்லுங்களேன், தெரியவே தெரியாது. இப்போ 14 வயசுல ஈசாக்கு பக்கத்தில் ஆபிரகாமுக்கு முன்னாடி நின்று இருக்கும் போது இவனுக்கு ஏற்கனவே அப்பா மேல பயங்கரமான கோபம். ஆனா அங்க ஒருத்தர் வந்தவர் இந்த பேரை மட்டும், அப்ப ஆண்டவர் எவ்வளோ பிளானிங் பாருங்க, எவ்வளோ திட்டம் பாருங்க. இவன் கேட்கல, இவனுக்கு தெரியாது இந்த பிள்ளையத்தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு. ஈசாக்கு ஏதாவது தெரியுமா? பிறந்த அன்னைக்கு இந்த ரெபேக்காளை தான் கல்யாணம் பண்ண போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அவனுக்கு தெரியாமலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே உன் ஃபியூச்சரை நான் எழுதிட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, சில காரியத்திற்கு 14 வயசுல எப்படி இங்க அப்பா கையில கட்டும்போது அமைதியா நிக்க முடியும்? 14 வயசுல அப்பா இந்த கட்டைகளுக்கு மேல ஏறி படுன்னு சொல்லும் போது எப்படிங்க கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிய முடியாது. 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட டீன்ஸுடைய ஸ்டார்டிங்ல எல்லா கோபம் இருக்கும், எல்லா எரிச்சலும் இருக்கும், யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வயசு, எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்கிற ஒரு வயசு 14 இயர்ஸ். ஆனா 14 வயசுல அவங்க அப்பா கையை கட்டுறாரு. எதை சொல்லி கட்டுறாருன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கட்டுறாரு, ஏசப்பாவை பற்றி சொல்லி கட்டுறாரு. எவ்வளோ கோபம் வரும். என்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு அறிவே இல்லையா? உங்க ஆண்டவருக்கு இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாதா? என்ன போய் பலி கொடுக்க பாக்குறீங்க? கத்தியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த பிள்ளைய அந்த அதுக்கு மேல படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? ஆனா இந்த ஈசாக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சான். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு அன்பாய் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீ கீழ்ப்படுகிற அன்னைக்கு உன் எதிர்காலத்தை கர்த்தர் எழுதுவாரு. ஆனா உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எழுதுகிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒப்பு கொடுக்கிற அன்னைக்கு கர்த்தர் எழுதுவாரு, நீங்க கமிட் பண்ற அன்னைக்கு எழுதுவாரு. இன்னைக்கு தாங்க ஈசாக்கு கமிட் பண்ணா, ஆனா அவனுக்கு தெரியாம அதுவும் இந்த ரெபேக்காளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இத்தனைக்கும் ரெபேக்காளை லவ் பண்ணல, ரெபேக்காளை இதுக்கு முன்னாடி பார்க்கவும் இல்லை, ரெபேக்காளை பொண்ணு பார்க்கறது கூட போகலைங்க. யாரை அனுப்புனார்? அவங்க அப்பா. நீ எல்லாம் போவேனா, நீ உட்காரு, உனக்கு என்ன பொண்ணு வேணும்னு யாரு அனுப்பிடுவா? அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த பாரு, நீ போகும்போது பொண்ணோட தான் வர்ற, வரும்போது உனக்கு ஒரே ரூல்ஸ், என் பையன் இருக்கிறதே ஒரே பையன், இந்த பையனுக்கு நீ பொண்ணோட தான் வர, போயிட்டு வா, வரும்போது பொண்ணோட வா. எப்படி இருக்கும் இவனுக்கு? மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, அது கருப்பா இருக்கா, ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, செவப்பா இருக்குதா, இல்லை அது வாயாடியா, என்னென்னமோ யோசிக்க தோணும். அதுவும் நீங்க போய் கேட்குறீங்களே, நானா போய் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அது நல்லா இருக்கான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வேலைக்காரனை அனுப்பி பொண்ணை எடுத்துட்டு வான்னா, இந்த தனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா சொல்லும் போது கூட அதை கூட எடுத்து பேசுற அளவுக்கு ஈசாக்கு இல்லை. அமைதியா அவர் பாட்டு ஜெபம் பண்ண போயிட்டார். சரி, ஓகே, ஆண்டவருக்கு சித்தமானது வரும். பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ரெபேக்காள் ஒட்டகத்துல வராங்க. ஒட்டகத்துல வந்த உடனே இந்த அம்மா பாருங்க எவ்வளவு ஷார்ப்னு, அவரை பார்த்த உடனே இவர் தான் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிச்சு. யாருமே தெரியாது. அவரை பார்த்த உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி, அவர் தானே ஆளு, அவர் தானே. ஆமாப்பா, எப்படி கண்டுபிடிச்ச? பாத்தீங்க, வந்த உடனே இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து, இதான்ப்பா நான் அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த கூட்டிட்டு வந்தேன். வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னா சாராயினுடைய கூடாரத்திற்கு. ஏன்னா அவங்க அப்பா மேல என்னமோ ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு, ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அவங்க அம்மா தான் ரொம்ப அவரை தட்டி கொடுத்து, அம்மா இந்த பையனுக்காக தானே ஆகாரக்கிட்ட சண்டை போட்டாங்க, இந்த பையனுக்காக தானே ஆகாரத்தை துரத்திட்டாங்க, என் பையனை இவன் ஏளனமா பேசுறான், துரத்துங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதனால அம்மா செத்து இப்ப இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனா அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள அழைச்சு போனதுக்கு அப்புறம்
இந்த ஈசாக்குக்கு ஒரு ஆதரவு வருது. என்ன ஆதரவுன்னா, அம்மாவை மறந்த எல்லா ஃபீல், அம்மா கிட்ட இருக்கிற அத்தனையும் யார்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் நான் சொல்றேன், நிறைய மனைவிகள் நீங்க யாரா மாறணும்னா உங்க கணவனா இருக்க அம்மாவா மாறணும். இந்த உலகத்திலே ஒரு ஆண் மகனுக்கு மோஸ்ட்லி ஒரு 90% ஆண் மக்களுக்கு மிஸ் பண்ண முடியாத ஒரு இடம் எங்க அப்படின்னா அம்மா தான். அம்மா அவனுடைய சாப்பாடு, அம்மா அவனுடைய கேரு, அம்மா. ஆனா கல்யாணமான ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கணவனாருக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாயா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார், பதில் தருவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆண்டவர் நமக்காகவே பேசுகிற வார்த்தை. தாயா மாறுங்க, நீங்க தாயா மாறுங்க. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பார்த்து கொள்வார். அட் பிரசன்ட் இப்போ என்ன நடக்குதோ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்துக்கிறவர் மட்டும் இல்ல, உன்னுடைய எதிர்காலத்தையும், ஹல்லேலூயா, எதிர்காலத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார். என் எதிர்காலம் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரதர் பார்த்துக்குவாரு. பாஸ்டர், யாருடைய கையில நான் கொடுக்கப்படுறேன்னு தெரியல, எந்த பிள்ளை என்ன பார்க்க போறான்னு தெரியல, எந்த பையன் என்ன பார்க்க போறான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் எப்படி இருப்பேனோ, வியாதியா படுத்துருவேனோ, என்னென்னமோ. யாரோ ஒருத்தர் சொன்ன சாபமான வார்த்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம். புழு புழுத்து சாவேன்னு சொன்னாங்க பாஸ்டர். அதெல்லாம் மனசுல நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. எதிர்காலத்தில் உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு என்னை திட்டுனாங்க பாஸ்டர். உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காதுன்னு என்னை பார்த்து திட்டுனாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் எதிர்காலத்தில் என்னை யார் பார்ப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஏசப்பா 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 இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு கணவன் இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது, பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி ஏசப்பா உங்களை பார்த்துக்கிறாரோ பார்த்துக்கிறாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், முதிர் வயதில் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய ஃபியூச்சர், எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறி பாடு. நான் விசுவாசிக்கும் தேவன் பாடுவோம் என்னாரென்று அறிவே. சொல்லுங்க எல்லாரும், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. சொல்லிக்கொண்டே, நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. பாடும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும், செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன். கைகளை மேல தட்டி, நான் விசுவாசிக்கும் தேவன். சொல்லுவோம், ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் எனது தேவன். இந்த தேவன்
விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று கைகளை மேல தட்டி கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கைகளை தட்டி முழு இருதயத்தோடு நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்குது சொல்லுங்க? அவர் எப்படி வேணாலும் அவரால் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். பலவீனமான சரீரத்தை பலனடைய அவரால் பண்ண முடியும். வறுமையில இருக்கிற உங்களை கர்த்தர் செழிப்பா மாற்ற முடியும். ஒதுங்கி ஓரமா நிக்கிற உங்களை பயன்படுத்துறதுக்கு முடியும். என் ஃபியூச்சர் யார் கையில? சத்தமா சொல்ல, பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, பயப்படாது. இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் ரொம்ப பயப்படலாம். இன்னைக்கு ஓகே, நான் இருக்கிற வரைக்கும் ஓகே பாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் செத்துட்டா, நான் விழுந்துட்டா, என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தாயார் எனக்கு பலன் இருக்குது, பரவாயில்ல பாஸ்டர். ஏன் நான் பலவீனமாயிட்டேன்னா இன்னைக்கு நான் கத்திட்டே இருக்கிறேன், இன்னைக்கு கத்துவேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா இந்த நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ற கலக்கம் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பொருத்தனை எடுங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இரவு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலத்தை யார் பார்த்துக்குவான்னா? சத்தமா சொல்லுங்க. உடஞ்சு போயிருக்கலாம், என்னை யார் பாச கல்யாணம் பண்ணுவா? என்னை யார் பாச கல்யாணம் பண்ணுவா? என் வீட்டில் எப்படி ஒரு திருமணம் நடக்குமா? எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா? எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்குது. ஆனா ஈசாக்குனுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட், அடுத்த 20 வருஷம் தாண்டி அவன் செய்ய போகிறத அன்னைக்கு ஆண்டவர் நிறுவனம் பண்ணுவாரானா? உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் நிக்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், ஃபியூச்சரே இல்லாதவன் நான் தான். எதிர்காலம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்க போனாலும் 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எங்க போனாலும் எங்க பாஸ்டர் எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது 10th மட்டும் நீ பாஸ் பண்ணிடுறா, உன்னை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன், சேர்த்து விடுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவேன். அதுக்காக தான் எங்க பாஸ்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். டுட்டோரில் கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்த்து விட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் இவனை எப்படியாவது 10th பாஸ் பண்ண வைங்கன்னு தான் சொன்னார். ஆனால் என்னமோ தெரியல, நமக்கு அது ஏறவே இல்லை மண்டையில். அவர் பாஸ் சொல்லி எதுவுமே செய்யாமல் இருந்ததில்லை. பாஸ் சொன்னார்னா எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுவேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட வந்து நிற்பேன். ஆனால் அவர் சொல்லி செய்ய முடியாத ஒன்று என்னன்னா, இந்த 10th பாஸ் பண்ணவே முடியல. நான் அவருக்கே விட்டு போயிடுச்சு மனசு. சரி பரவாயில்ல விடு, உன் தலையெழுத்து என்ன பண்ண முடியும், சரி வா அப்படின்னு தான் என்னை ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கேட்டு அவர் உடனே கேட்குறாரு, அவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு தான் கேட்டார். ஏன்னா ப்ரெஸ்லேயே எழுதுறதுக்கு படிக்க, தமிழ் எல்லாம் எழுதுவான் படிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருடைய கேராஃபில் தான் கொண்டு போய் நான் ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி நிற்கிறது, எங்கள் அப்பா ஒரு பெரிய படித்தவரோ, எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை, நான் ரொம்ப படித்தவனோ டேலண்ட் உள்ளவனோ இல்லை. என் எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு மரண இருள், எனக்குள்ள ஒரு வருத்தம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டால் உடனே பயம் வந்துடும். தெரிலப்பா, என் ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை என்னுடைய ஃபியூச்சரை அவர் கையில் வச்சிருந்தாரு, அவர் எழுதினாரு, அவர் சொன்னார் நான் பார்த்து கொள்ளுவேன். அந்த தேவனைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன்.
அந்த தேவனை நான் இன்னைக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன். அந்த தேவனை நான் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். தம்பி, தங்கச்சி, அம்மா, இல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நேரடியா சொல்லுகிறார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க பிள்ளையினுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரை விட உயர்ந்த இடத்துல ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் வைப்பாருன்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோட. 10 வருஷம் தாண்டி நான் எப்படி இருப்பேன்னு தானே கேட்டீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷம் தாண்டி நீங்க எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உங்க வல்லமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. இந்த சத்தம் தொனிக்கிற வீடு, இந்த சத்தம் தொனிக்கிற காதுகள் எங்க இருந்தாலும், லைவ்ல எங்க இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணாலும் மகிமை, மகிமை. திருச்சபையில இருக்கிற அந்த பிரசன்னம், திருச்சபையில இருக்கிற அந்த மகிமை என் பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, தொற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நிறைய இருக்குப்பா, ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்பு இருக்குப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சூழ்நிலைப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்னாள் தேவாலயத்தில் வந்து அழுறத ஏலி தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. என் பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட 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 புது பலத்தையும் அபிஷேகத்தையும் வார்த்தையும் கொடுத்து 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 ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம் எங்க வாழ்க்கையில பார்க்க போறதற்காய் நன்றி. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல பார்க்க போறதற்காய் நன்றி. எங்க திருச்சபையில பார்க்க போறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.